நான் முதலே சொன்ன மாதிரி தான், வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். நம்ம ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டுட்டோம்னா அதையே நீ அதை பற்றி பேசலை, இதையே பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரேஷன் கடை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரேஷன் அரிசி கடந்த 10 வருடங்களில் சிந்தின லீக்கேஜான ரேஷன் அரிசி காரணமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எவ்வளவு இழப்பு வந்திருக்கு அப்படின்னா சுமார் 1900 கோடி ரூபாய். 1900 கோடி ரூபாய் சிந்தின அரிசி அப்படிங்கிறது காரணமாக நமக்கு லாஸ் வந்திருக்கு. நமக்குன்னா நம்ம மக்களுக்கு லாஸ் வந்திருக்கு. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஊபியை பார்த்தியா, உத்தரப்பிரதேசங்க, ஊபினா தப்பாக நினச்சிடாதீங்க, உத்தரப்பிரதேசத்தை பார்த்தியா, அந்த மாநிலத்தை பார்த்தியா, அங்கெல்லாம் எவ்வளோ லீக்கேஜ் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் விட கம்மியாக தானே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீக்கேஜை இல்லாமல் செய்வது எப்படி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் சிஸ்டத்தை எப்படி மோடிஃபிகேஷன் பண்ணுனா இந்த மாதிரியான லீக்கேஜ் இல்லாமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எவனும் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசவே இல்லை. பேசுகிறது எல்லாமே வட மாநிலங்களை பார்த்தியா, அதெல்லாம் விட தமிழ்நாடு கம்மியாக தானே இருக்குது. சார், தமிழ்நாடு வேறு, தமிழ் மக்கள் வேறு. நீங்கள் இந்த தமிழர்களையும் அடுத்ததாக வட இந்தியர்களையும் கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப பெரிய அளவில் கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நாகரிகம் அடைந்தவன் தமிழன். அப்படி இருக்கும்போது தமிழன் இப்படி இருக்க வேண்டியவன் கிடையாது. நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் எல்லா மொழிகளையும் கொண்டு வந்து திராவிடர்கள் அப்படிங்கிறத விட எக்ஸாக்டாக தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய நாகரிகம் வளர்வதற்கு முன்னாடியே நம்ம நாகரிகம் அடைஞ்சிட்டோம். நம்மளால் இவ்வளோதான் ஹைட்டுக்கு வர முடியும்னா கிடையாது. நம்முடைய நாலேஜ், நம்முடைய சரித்திரங்கள், நம்முடைய வரலாறு அதை தெளிவாக பேசுது. அதை விட்டுட்டு இப்போவும் வட இந்தியா கூட கம்பேர் பண்ணி பார்த்தியா, இதெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கான வேலையை தவிர உருப்படியான எந்த வேலையும் கிடையாது. பார்க்கலாம் இதற்கும் என்ன மாதிரியான முட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.